இங்கு விசேஷம் விருச்சிக ராசி ஸ்தலம் என்று சிறப்பு பெயர். இங்கு ஆலயத்திலே விநாயகப் பெருமான் தேல் வடிவமாக காட்சி தருகிறார். விநாயகருடைய உடலிலே தேல் செதில் செதிலாக தேல் இருக்கும். சந்திர பகவானுடைய சாபத்தை நீக்கிய விநாயகர் விருச்சிக விநாயகர். சந்திர பகவானுடைய கலைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே விருச்சிக ராசிக்கு வரும்பொழுது சந்திர பகவான் இங்கு ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து என்னுடைய சாபம் நிவர்த்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமானை வேண்ட இங்கு ஆலயத்தின் அருகே ஒரு தீர்த்த குளம், சந்திர தீர்த்தம் என்று பெயர், அந்த குளத்தை அமைத்து அதிலிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து இங்குள்ள இறைவனையும் விநாயக பெருமானையும் அவர் பல நாட்கள் வழிபாடு செய்து கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே அந்த சந்திர பகவானுடைய சாபமானது நீங்க பெற்று அவர் மீண்டும் பொலிவு பெற்றார் என்பது வரலாறு. மிக மிக பெரியவர்களெல்லாம் இங்கு வழிபாடு செய்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி கண்டுள்ளார்கள். இறைவனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துள்ளது. ஆகையினாலே விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது அவருடைய நட்சத்திரமான விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களில் இங்கு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிகப்பு வஸ்திரம் சாற்றி தங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் நெய்தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்த நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. திருவிடைமருதூர் வட்டம் ஆடுதுறை சமீபம் மேல மருத்துவக்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அபிராமி சமேத ஐராவதேஸ்வர பெருமானுடைய ஆலயமானது அமைந்துள்ளது. இங்கு விசேஷம் விருச்சிக ராசி ஸ்தலம் என்று சிறப்பு பெயர். இங்கு ஆலயத்திலே விநாயகப் பெருமான் தேல் வடிவமாக காட்சி தருகிறார். விநாயகருடைய உடலிலே தேல் செதில் செதிலாக தேல் இருக்கும். சந்திர பகவானுடைய சாபத்தை நீக்கிய விநாயகர் விருச்சிக விநாயகர். இறைவனுடைய திருநாமம் ஐராவதேஸ்வரர். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திர பகவானுடைய வாகனமான ஐராவதம் பூஜித்த ஐராவதேஸ்வரர். முருகப்பெருமான் அருணாதரால் பாடல் பெற்ற முருகப்பெருமான் 6 ஸ்தலங்கள், அபிராமியினுடைய ஸ்தலங்கள் 6 ஸ்தலங்களை சோழ மன்னர்கள் அமைத்தார்கள். அதிலே 2வதாக அமையப்பெற்ற ஸ்தலம் மேல மருத்துவக்குடி ஸ்ரீ அபிராமி அம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு சுமார் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்று தொல்லியல் துறையிலே ஆர்வலுடைய கருத்தாக உள்ளது. கல்வெட்டுகள் எல்லாம் இங்கு தெரிவிக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு முதலிலே விநாயகப் பெருமான் சந்திர பகவானுடைய சாபத்தை நீக்கியவர். சந்திர பகவானுக்கு 27 மனைவி, அதுதான் 27 நட்சத்திரங்கள். தட்ச பிரஜாபதியினுடைய மகள் 27 பேர். அதிலே மூத்த மகள், அதாவது உலகத்தை ஆளக்கூடிய பார்வதியே தனக்கு மகளாக வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து தாட்சாயணியாக அந்த பார்வதி தேவியானவள் தோன்றியவள்.
அந்த தாட்சாயணியாக இருக்கக்கூடிய பார்வதி தோன்றிய பிறகு தட்ச பிரஜாபதிக்கு 27 குழந்தைகள். அந்த 27 பெண் குழந்தைகள் தான் 27 நட்சத்திரங்கள். அதிலே ரோஹிணி என்ற பெண்ணிடம் அதிகமான அன்பை வைத்து மற்ற பெண்களை உதாசீனப்படுத்தினார் சந்திர பகவான். ஆகையினாலே இவர்கள் அந்த பாக்கி இருக்கக்கூடிய துணைவிகளெல்லாம் பல முறை சொல்லியும் கேட்காததால் அவர்களுடைய தந்தையான தட்சனிடம் சென்று தங்களுடைய கணவர் உதாசீனப்படுத்துகிறார் என்று முறையிட்டார்கள். அவர் கோபம் கொண்டு உடனே சந்திர பகவான் அழகு நிரம்பியவராக இருப்பதால் உனக்கு க்ஷயரோகம் வர கடவது என்று சாபமிடுகின்றார். சாபமிட்ட உடனே சந்திர பகவானுடைய கலைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே விருச்சிக ராசிக்கு வரும்பொழுது சந்திர பகவான் இங்கு ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து என்னுடைய சாபம் நிவர்த்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமானை வேண்ட இங்கு ஆலயத்தின் அருகே ஒரு தீர்த்த குளம், சந்திர தீர்த்தம் என்று பெயர், அந்த குளத்தை அமைத்து அதிலிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து இங்குள்ள இறைவனையும் விநாயக பெருமானையும் அவர் பல நாட்கள் வழிபாடு செய்து கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே அந்த சந்திர பகவானுடைய சாபமானது நீங்க பெற்று அவர் மீண்டும் பொலிவு பெற்றார் என்பது வரலாறு. ஆகையினாலே குடும்பத்திலே பெண் சாபங்கள் இருந்தால் அதெல்லாம் இந்த விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நிவர்த்தியாகும். அதோடு மட்டும் இல்லாமல் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களிலே பிறந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இங்குள்ள விநாயக பெருமானையும் இறைவனையும் வழிபாடு செய்தால் அவர்களுடைய இடர்பாடுகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது இங்கு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. பல அன்பர்கள் பல தேசங்களிலிருந்தும் இங்கு அவர்கள் இந்த விநாயக பெருமானையும் இறைவனையும் வழிபாடு செய்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைவர்களுமே மிக மிக பெரியவர்களெல்லாம் இங்கு வழிபாடு செய்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி கண்டுள்ளார்கள். இறைவனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துள்ளது. ஆகையினாலே விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது அவருடைய நட்சத்திரமான விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களில் இங்கு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிகப்பு வஸ்திரம் சாற்றி தங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் நெய்தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால் பெண் சாபங்கள் நீக்கப்பெற்று வாழ்க்கையிலே நல்ல கணவன் மனை ஒற்றுமையாக வாழ்வதற்கும் ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பெறுவதற்கும் இந்த விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல இங்குள்ள இறைவர் ஐராவதேஸ்வரரானவர், அதாவது ஒரு முறை தூர்வாச முனிவர் கைலாயத்திலிருந்து வரும்பொழுது அவருக்கு சிவபெருமானுடைய நிர்மால்யமான அந்த மாலை அது கிடைக்கிறது. அது அவர் கிடைத்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, அவர் இந்த போகத்துக்கெல்லாம் அடிமை இல்லை, அவர் துறவியாக இருக்கார். ஒரு 10 கோடி ரூபா பணத்தை ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா, துறவிகிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், யார் நல்லா தர்மம் பண்ணுறாங்களோ அவர்கிட்ட கொடுத்துருவார். அந்த மாதிரி இவர் எடுத்துன்னு வரார். அந்த மாலை எடுத்துன்னு வரும்பொழுது இந்திரன் அமராவதி பட்டணத்தில் இந்திரன் யானை ஐராவதம் ஐராவனம் 2 பேர் வெள்ளை யானை. இந்திர பகவான் ஏறக்கூடிய வாகனத்துக்கு பேர் ஐராவதம், சிவபெருமான் ஏறக்கூடிய வாகனத்துக்கு ஐராவனம்னு பேர், 2மே வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானையில் உட்காந்து இந்திர பகவான் வரும்பொழுது துர்வாச முனிவர் இந்த மாலையை கொடுக்குறார். அவன் அலட்சியமாக வாங்கி அந்த யானையின் மேலே வச்சு அந்த யானையானது அந்த மாலையை கீழே போட்டு காலிலே போட்டு மிதித்து அதற்கு இடர்பாடு செய்து விட்டது. இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு மிக பொல்லாத கோபம் வந்துவிட்டது. எப்பேற்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு பிரசாதத்தை கொடுத்தேன், அதை இப்படி துவம்சம் செய்து விட்டாயே என்று கூறி அவர் உடனடியாக சாபம் விடுகிறார். இந்த யானையானது நிறம் மாறி காட்டு யானையாக திரிய கடவது என்றும், இந்திர பகவானுக்கு நீ ராஜ்யத்தெல்லாம் இழந்து சுற்றி திரிவா என்றும் சாபத்தை கொடுத்து விடுகிறார். உடனேவே அவர்களுடைய யானையானது மாறிவிட்டு இந்திர பகவான் யானையும் இந்த தூர்வாச முனிவரை வேண்டி நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், எங்களை மன்னித்தரல வேண்டும் என்று பலவாறு கேட்கிறார்கள். அப்படி வரும்பொழுது இந்த யானைக்கு சொல்கிறார், நீ போய் வில்வவனம் என்ற ஒரு இடத்திலே உனக்கு சாபமானது நிவர்த்தியாகும் என்று கூறுகின்றார். இந்த தேசம் மருத்துவ குடிக்கு பெயர் இடைக்குளம் அப்படின்னும், வில்வாரண்யம், ஆரண்யம்னா காடு, வில்வ மரங்கள் நிறைந்த இடமாக இந்த இடம் இருந்ததாகவும், இந்த இடத்திலே அந்த யானை ஐராவதம் சொல்லக்கூடிய யானை நெடுநாட்கள் தங்கி இங்கு பூஜை செய்து இந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு கார்த்திகை மாதத்திலே அந்த யானைக்கு சாபமானது நிவர்த்தி பெற்றதாக வரலாறு. இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பானமானது சுயம்பு மூர்த்தி வெள்ளையாக இருக்கும். யானை பூஜை பண்ணதுனா வெள்ளை மணலையே எடுத்து இந்த யானை பூஜை பண்ணினதுனால இதுக்கு அந்த பானம் சுவாமியினுடைய பானமானது வெண்மையாக இருக்கும்.
இதில் வந்து உத்தராயண காலத்திலே திறந்திருக்கும், பார்க்கலாம் எல்லாரும். தட்சிணாயன காலம், அதாவது மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய மார்கழி, அதாவது தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை குவளை சாற்றி அபிஷேகமும், இந்த உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை அந்த திறந்து அபிஷேகமும் இங்கே நடைபெறும். இங்கு இறைவன் வந்து ஐராவதேஸ்வரர் சர்ம ரோகங்களெல்லாம் நிவர்த்திக்க பெறும், புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் இறைவன் அனுகிரகம் செய்வார். இவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பாலை பருகினால் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நல்ல புத்திர சந்தானம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள முருகப்பெருமான் வந்து அருணைநாதரால் பாடல் பெற்றது. 789வது பாட்டு மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே கர்த்திதப்படு காமாலிலைகள்னு தொடங்கக்கூடிய பாடல் முருகப்பெருமான் அருணைநாதர் பாடியிருக்காருங்க. அதனால் முருகப்பெருமானும் ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தியாக இருக்காருங்க. அதே போல் இங்கு தனி சன்னதியாக அபிராமி. எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பக்கத்துலேயே இருக்கும். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லக்கூடியது. அதிலே வந்து இச்சாசக்தியாக இருக்கக்கூடியது சுவாமி கிட்டக்கையவும், கிரியாசக்தின்னு பக்கத்துலேயே இருக்கும். ஞானசக்தி அப்படிங்கிறது ஆலயத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியது. அது இப்போ நம்ம திருமைச்சூர் போன்ற தலங்களில் பார்த்தோன்னா முதல்ல அம்பாள் சன்னதி இருக்கும். இப்போ தஞ்சை பெரியவுடையார் கோயிலில் பார்த்தோன்னா போனவுடனே அம்பாள் சன்னதி இருக்கும். அதே மாதிரி சோழ ராஜாக்கள் இது மாதிரி முதல்ல அம்பாள் வந்து ஞான ரூபமாக இருக்கணுங்கிறதுனால ஞானசக்தியாக எங்கள் அம்பாள் அபிராமி சுதந்திர சக்தியாக இருக்கின்றாள். அதனால் இந்த அபிராமிக்கு ரொம்ப விசேஷம். பல பேருக்கு வந்து இது குலதெய்வமாகவும் இருக்கக்கூடிய இந்த அம்பாள். பொதுவாக வந்து இந்த பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த அம்பாள் தான் குலதெய்வமாக இருக்குது. பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்து குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் எல்லாம் இந்த அம்பாளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையிலே அவர்களுக்கு மேன்மையெல்லாம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அமைப்பு. அதனால் இந்த அபிராமி அம்பாள் வந்து எல்லா விதமான சௌக்கியங்கள், தேக ஆரோக்கியம், நல்ல படிப்பு, குறைவற்ற செல்வம், உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுவதற்கும், நல்ல மனைவி கிடைப்பதற்கும், நல்ல கணவன் கிடைப்பதற்கும், தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும் இந்த அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுறாள். இங்கே அபிராமி எந்தானுடைய பாடல் 100 பாடல்களும் இங்கே எழுதியிருக்கோம். அந்த அபிராமியை இந்த 100 பாடல்களையும் இங்கே பாராயணம் பண்ணி அதுக்கு தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தியாக இங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா அந்த இடம். இந்த இடத்துக்கு வரணுனாலும் அம்பாளுடைய அனுகிரகமும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இங்கே வர முடியும். அதாவது இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நவக்கிரகங்கள். பொதுவாக நவக்கிரகங்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் நவக்கிரகங்கள் இருக்கும். இங்கே சிறப்பு, நவக்கிரகங்கள் தன் துணைவியருடன், அதாவது தன்னுடைய மனைவியினுடன் வாகனத்தில் உட்காந்து அமிர்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் அது ரொம்ப சிறப்பு. எல்லா கிரகங்களும் இங்கே ஆலயத்தில் அமர்ந்த கோலத்தில் துணைவியரோடு இருக்கிறதுனால இந்த நவக்கிரகங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நவக்கிரக தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகி, அதாவது இறைவனுடைய இந்த விருச்சிக ராசி ஸ்தலத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் அமர்ந்த கோலத்தில் அனுகிரகம் பண்ணுறாங்க. அதாவது சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து நவக்கிரகங்களை வழிபாடு பண்ணும் பொழுது அவர்களுடைய எல்லா விதமான நவக்கிரக தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சிறப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே தனி சனி பகவான் கிழக்கு நோக்கி இருக்கும். சனி பகவான் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது இங்கே ஒரு பெரிய மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால் சனி பகவானுடைய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனிலாம் உள்ளவங்கள்லாம் இங்கே சனி பகவான் வழிபாடு பண்ணுறது, அபிஷேக ஆராதனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பரிவார தெய்வங்களில் துர்க்கையம்மன் வந்து அஷ்டபுஜங்களோட, அதாவது இதெல்லாம் வந்து ராஜாக்கள் கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா உள்ளேயே செதுக்கியிருப்பாப்ப. அந்த துர்க்கையம்மன் வந்து தனியாலாம் இருக்காது, உள்ளுக்குள்ளேயே அந்த கல்லிலேயே செதுக்கக்கூடிய ஒரு துர்க்கையம்மனாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை நடந்துட்டுருக்கு. அதனுடைய ஆண்டு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் நவச்சண்டி மகா யாகமும் இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஆலயத்தினுடைய ஈசான்ய பகுதியில் வைத்தீஸ்வரர் அப்படின்னு, அதாவது இந்த ஊருக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து கோயில் வந்து எப்பயோ ஏற்பட்டது, 3000 வருஷம்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து போரிடும் போது அந்த சேனைகள் எல்லாம் அந்த அதாவது வந்து வீரத்தில் வந்து அவங்களுடைய தழும்புலாம் இருக்கும் பொழுது அவர்களுடைய உடலுக்கு மருந்து போட்ட இடம் மருத்துவ குடி அப்படின்னு பேர் வந்ததாக பேர். புராண பேரில் பார்த்திங்கன்னா இடைக்குளம் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வைப்பு ஸ்தலம்னு பேர். 2 ஸ்தலங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்தலங்கள் இருந்தால் அது பேர் வைப்பு ஸ்தலம்னு பேர். ஏன்னா இப்போ நம்ம ஆடுதுறை ஆபத்சகாயர் கோயிலில் மூவரும் பாடியிருக்காங்க. அதே மாதிரி திருநீலக்குடிங்கிறது பக்கத்தில் இருக்குது, அங்கேயும் வந்து மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம். நடுவில் இருக்கக்கூடியது இந்த மருத்துவ குடி. அதனால் இப்படி தான் அவங்க போயிருக்கணும். அந்த செல்லு அரைச்சதில் இந்த ஊரினுடைய பாடல் நமக்கு கிடைக்கல.
அது வந்து அவங்க இடைக்குளம் அப்படின்னு பாடியிருக்காங்க. இங்கே திருநீலக்குடி பதிகத்தில் பார்க்கும்போது இடைக்குளம்னு பாடுவாங்க. இந்த ஊருக்கு இடைக்குளம் அப்படின்னு ஆதியில் இருந்ததாக ஒரு வரலாறு. ராஜாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே அதனால தான் இங்கே மருத்துவர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அதனால் இந்த மருத்துவம் பார்த்ததாக அந்த சேனைகளுக்கெல்லாம் அந்த யுத்தம் அந்த போர் நடக்கும் பொழுது அவளுக்கு ஏற்பட்ட தழும்புகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு இங்கே வந்து போர் பார்த்ததாக இதனால் மருத்துவ குடி அப்படின்னு. நீங்கள் கும்போணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஊர் மருத்துவ குடின்னு இருக்கும். எல்லா ஊரும் மருத்துவ குடி தான். அப்போ அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த சேனைகள்லாம் அடிப்பட்ட சேனைகள்லாம் கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க. அதனால் இப்போ நம்ம இந்த ஊர் பேர் மருத்துவக்குடி, ஆடுதுறை மருத்துவக்குடி. நீங்கள் இப்போ சுவாமிமலைக்கிட்ட ஒரு மருத்துவக்குடி இருக்குது, திருமன்றக்குடி மருத்துவக்குடின்னு, எரவாஞ்சேரிக்கிட்ட ஒரு மருத்துவக்குடி. ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவக்குடி இருக்கும். அதனால் இந்த ஆலயத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வைத்தீஸ்வரர் ரொம்ப சிறப்பு. சுவாமி ஈசான்ய பாகத்தில் சுவாமி வந்து பெரிய உடையாராக இங்கே வைத்தீஸ்வரரை அனுகிரகம் பண்ணுறார். இதை வந்து தொன்று தொற்று முதல்ல இங்கே இருந்த 4 அக்ரஹாரம் இந்த ஊரில் இருந்திருக்கு. அங்கே பிராமணர்கள்லாம் இருக்கும் பொழுது இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாக்கா அந்த வைத்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தா உடம்புகள்லாம் ஆரோக்கியமாகிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர், இப்போ சிவாலயத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் நெய்ருதி மூலையில் ஆஞ்சநேயர் இருக்கும். அவர் பக்கத்தில் விநாயகர் இருப்பார், கன்னிமூல கணபதி இருப்பார். அது பக்கத்தில் அபயகஸ்தமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வந்து பல இடங்களில் பார்த்திங்கன்னா அஞ்சலி கஸ்தமாக இருக்கும். அஞ்சலி கஸ்தம்னா கும்பிட்றது, அபயகஸ்தம்னா அனுகிரகம் பண்ணுறது. இந்த அபயகஸ்தமாக இங்கே ஆஞ்சநேயர் அதுவும் வந்து தொன்று தொட்டு இருந்துட்டுருக்கு. ஆஞ்சநேயருடைய அனுகிரகம், இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாக சனிக்கிழமையில் வெற்றிலை மாலை போடுவதும் இந்த மற்ற தேங்காய் வச்சு செய்கிறதும் இந்த சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அமாவாசையில் வழிபாடு பண்ணுவாங்க எல்லாரும். அதுவும் வந்து இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆகையினாலே எல்லோருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.